சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்தை அந்த 15 நிமிஷத்தை விதையுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அது ஒரு விதை. ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு ஆஃபரிங். அது ஆஃபரிங். 15 நிமிஷம் ஆச்சு. ஏசு 1 மணி நேரமாவதுன்னாரு. நான் 15 நிமிஷம்ன்றேன். ஏன் 15 நிமிஷம்ன்றேன்னா, நீ 15 நிமிஷத்தில் தொடங்கு, அப்புறம் 15 நிமிஷம் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போவோமோ அங்கே கூட்டிகிட்டு போவோம். சார் ஒரே ஒரு தம் அடிச்சு பாருங்க சார்ன்றாங்க. இல்லை ஒரே ஒரு கட்டிங் போடுங்க சார்ன்றாங்க. அப்படி தானே உள்ளே நுழைஞ்சிங்க. முத அப்படி தானே நுழைஞ்சிங்க. அதுக்கப்புறம் சொல்லட்டீங்க. இன்னைக்கு எப்படி மாறிச்சுது? அது உங்களை ஆளுகை செய்தது. அப்படிதான் 15 நிமிஷம் நீ ஜெபிக்க உட்கார்ந்தினா அது அப்படியே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டைமை ஒன்று ரொம்ப தூரத்துக்கு கூட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதை வேண்டான்னு ஒதுக்குற மாதிரி பெருசாக இருக்கக்கூடாது. நீ 2 மணி நேரம் நினச்சோன்னா 2 மணி நேரம் அப்படின்னு வேண்டான்னு நினைப்பேன். ஆனால் 15 போது நீ மாம்சத்தில் இருந்தால் கூட அது கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணும். 15 நிமிஷம் தானே அப்படி. ஸோ மாம்சத்தையும் டெம்ப்ட் பண்ணணும், ஆவிக்குள்ளே இழுத்துட்டு போகணும். அப்படி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணு. 15 மினிட்ஸு. கை தட்டு.